அன்பு நெஞ்சங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நான் உங்கள் ஆம்பூர் நசீர். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நேற்று முன்தினம் நடத்திய தாக்குதலில் பத்திரிகையாளர் முகமது அபு ஜாசர், அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உட்பட பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 63 முறை நுஸ்ரியாத் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் குண்டுகளை வீசி தாக்கியதில் 97 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். 250க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். காசா மீதான இஸ்ரேலின் தொடர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஏமன் தனது ட்ரோனை பயன்படுத்தி டெல் அவீவ் மீது கடந்த வெள்ளிக்கிழமை தாக்குதல் தொடுத்தது. அந்த தாக்குதலில் இஸ்ரேலியர் ஒருவர் மரணமடைந்தார், 10க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இதற்கு பதிலடியாக சனிக்கிழமை ஹவுதிகள் ஆளக்கூடிய ஏமன் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் குண்டுகளை வீசி சரமாரியாக தாக்குதல் தொடுத்திருக்கிறது. இதில் ஏமனில் உள்ள எண்ணெய் கிடங்கு மற்றும் துறைமுக நகரான ஹடைடாவில் இருக்கக்கூடிய ஒரு மின் நிலையம் போன்றவை இஸ்ரேலின் தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கின்றன. இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 87 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். சவுதி அரேபியா அல்லது எகிப்து வான்வழியை பயன்படுத்திய இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஏமன் மீது தாக்குதலை தொடுத்ததாக ஏமனின் இராணுவ செய்தி தொடர்பாளர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனால் இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சவுதி அரேபியா மறுப்பு தெரிவித்திருக்கிறது. காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தாத வரை நாங்கள் இஸ்ரேலின் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டே இருப்போம் என்று ஹவுதிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து ஹவுதியின் இராணுவ தளபதி கூறும்போது, அநியாயமாக தாக்கப்படும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் நம் நாட்டின் மீதான அமெரிக்க, பிரிட்டிஷ் மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புகளுக்கு பதிலடியாகவும் ஏமன் ஆயுதப்படைகளின் ஏவுகணை பிரிவு ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள முக்கியமான தளங்களை குறிவைத்து பல பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் வெற்றிகரமாக நாங்கள் தாக்குதலை மேற்கொண்டோம். இதற்கு அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி கூறிக்கொள்கிறோம். அதே போன்று கடற்படை மற்றும் விமானப்படை மூலமாக பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி, ட்ரோன்களை பயன்படுத்தி செங்கடலில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க கப்பலை பம்பாவை குறிவைத்து நாங்கள் தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம். இதற்காகவும் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து காசா மக்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய ICJ எனும் சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு எதிரான முக்கியமான தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது. அதில் இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதிகளான ஜெருசலம் மற்றும் மேற்கு கரை பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளது. இது சட்டவிரோதம் என்று தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனத்தின் ஆக்கிரமிப்பு பகுதிகளிலிருந்து சட்டவிரோத குடியேற்றங்களை தடுத்து நிறுத்தி அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றும் தீர்ப்பளித்துள்ளது. ICJவின் இந்த தீர்ப்பை பாகிஸ்தான், பஹ்ரைன், அல்ஜீரியா போன்ற பல உலக நாடுகள் வரவேற்று ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஹமாஸின் பிடியில் சிக்கியுள்ள பிணைய கைதிகளை உடனே விடுவிக்க வலியுறுத்தியும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வர வலியுறுத்தியும் டெல் அவீவ் நகரில் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் நெத்தன்யாஹுவுக்கு எதிராக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய அண்டை நாடான வங்கதேசத்தில் கடந்த 15 நாட்களாக தொடர் போராட்டங்களும் வன்முறையும் வெடித்திருக்கிறது. இந்த போராட்டத்திற்கும் வன்முறைக்கும் என்ன காரணம் என்றால், அந்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்களின் குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகள் உறவினர்களுக்கு அரசு வேலைகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. அதை ரத்து செய்ய வலியுறுத்திய மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வன்முறையாக மாறியிருக்கிறது. வங்கதேசத்தில் இந்த போராட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தொடர்ச்சியாக மூடப்பட்டிருக்கின்றன. இணைய சேவையும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் மாணவர் அமைப்பினர் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. தலைநகர் டாக்காவில் இந்த மாணவர் போராட்டம் சுமார் 2 வாரமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர் போராட்டங்கள் காரணமாக அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இதுவரை 150க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். கடந்த 2018ஆம் ஆண்டு சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது. ஆனால் அப்படி ரத்து செய்யப்பட்டது செல்லாது என்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு 30% இடஒதுக்கீடு மீண்டும் வழங்க வேண்டும் என்றும் கடந்த ஜூன் 5ஆம் தேதி அந்நாட்டின் உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டது.
இதுவே மாணவர்களின் இந்த போராட்டத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. போராட்டக்காரர்களை ஒடுக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் தடியடி நடத்தியும் வருகின்றனர். இதனால் அங்கு மிகவும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. வங்கதேசத்தில் நிலவும் அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு அங்குள்ள இந்தியர்கள் கவனத்துடன் இருக்குமாறு இந்திய தூதரகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அங்கு சிக்கியுள்ள தமிழக மாணவர்களை மீட்க தமிழக முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தி இருக்கிறார். இது போன்ற செய்திகளை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ செய்து கொண்டு நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.